Taste the Daily. நீலகிரியில் விவசாய நிலங்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் புல்லட் என்ற காட்டு யானையை வனப்பகுதிக்கு விரட்ட அரசு நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் பொதுமக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். பந்தலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கிராமங்களில் புல்லட் என்ற காட்டு யானை கடந்த 10 நாட்களில் 28 வீடுகளை உடைத்து விவசாய நிலங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. மேலும் வீடுகள் மற்றும் பயிர்களை சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் ஆழ்ந்த தியானத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கை, எச்சரிக்கை. ஏன்னா இது உயிர் பிரச்சனை. ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு உயிர் பலி வந்து அதுக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கும். எனவே உடனடியாக இந்த யானையை, புல்லட் யானையை பிடிச்சு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நேற்று சொன்ன இன்னைக்கு எச்சரிக்கிற, இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் நிர்வாகத்தின் பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து ஊழியர்கள் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடந்த செப்டம்பரில் 30 நாட்களுக்கு மேலாக ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அக்டோபர் 14ஆம் தேதி முதல் பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குறிவைத்து நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தொழிற்சங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்தனர். இந்நிலையில் 800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உணவினை தவிர்த்து போராட்டம் நடத்தினர். அப்போது பழிவாங்கும் நடவடிக்கையை தொடர்ந்தால் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். இந்திய ஆயுள் காப்பீடு கழகமான LICயில் 880 கோடி ரூபாய்க்கும் மேல் உரிமை கோரப்பட்டால் காப்பீடு முதிர்வு தொகை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3,72,282 காப்பீட்டாளர்களுக்கான முதிர்வு தொகையான 880 கோடியே 93 லட்சம் ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது. காப்பீடு முடிவடைந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகும் உரிமை கோரப்படாத இந்த முதிர்வு தொகை 10 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசின் மூத்த குடிமக்கள் நலநிதியில் இணைக்கப்படுவது வழக்கம் என LIC நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த தகவலால் காப்பீடு முதிர்வடைந்ததுடன் துரிதமாக பணத்தை எடுக்க வேண்டும் என்ற தூண்டுதல் LIC காப்பீட்டாளர்களிடையே ஏற்பட்டுள்ளது.